மேஷராசி நேயர்களுக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லாபஸ்தானத்தில் 4 கிரகம் இருக்கிறதுனால, அவங்களுக்கு முக்கியமாக எதில் லாபமாக இருக்கும் அப்படின்னா, வேலையில் யாரெல்லாம் மார்ச், ஏப்ரல் அப்ரசலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ, அவங்க எல்லாருக்குமே அவங்க எதிர்பார்த்ததை விட லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும். நீங்கள் வேறு ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிங்கனாலும் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி அவங்களுடைய உடல் நலத்தில் பாதத்தில் மட்டும் கவனம் வேணும். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பாதத்தில் கவனம் வச்சுருக்கும் போது கண்டிப்பாக உங்களுடைய உடல் நலம் ஓரளவுக்கு தெளிவாகவும் இருக்கும். இந்த மேஷராசி நேர்களுக்கு மற்ற எதுலலாம் பார்த்தீங்கன்னா, பெரியவங்க கிட்ட பேசும்போது கண்டிப்பாக வார்த்தை கவனம் தேவை. அதில் மட்டும் கவனம் வேணும். ரெண்டாவது படிப்புலேயும் உங்களுக்கு மந்த நிலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதில் நீங்களே உங்களை தட்டி தூக்கிக்கிட்டு வந்துடலாம். நீங்களே உங்களை அப்பப்போ தட்டிக்கணும். இல்லை நமக்கு 7 சனி போயிட்டுருக்கு, நம்ம எஃபெக்ட் ஜாஸ்தி போகணும்னு சொல்லிட்டு நீங்களே உங்களை தட்டிக்கும் போது கண்டிப்பாக உங்களை தவிர வேறு யாரும் உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க இருக்க மாட்டாங்க மேஷராசியை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்களே உங்களை பூஸ்ட் பண்ணிவிட்டு மேலே வரும்போது இந்த மாதம் உங்களுக்கு வரக்கூடிய பலனை இன்னும் பூஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கான வழிபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரிய நமஸ்காரம். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் மேலே மேலே பிரகாசமாக வெளிச்சமாக ஒளி கிரகம் உங்களுக்கு அருள் புரியும்ன்றது சொல்லிக்கிறேன்.